நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். நன்றி நன்றி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர், உங்கள் வீட்டு பிள்ளை பத்மபூஷன் கருப்பு எம்ஜிஆர், நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கின்ற எங்களுடைய மக்களை நான் சந்திக்க வந்திருக்கிறேன். உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் கேப்டன் ரதம், மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற இந்த உன்னத திட்டங்களால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று களத்தில் மக்களை சந்தித்து இன்றைக்கு ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி பயணமாக ஒரு நாள் கூட இடைவிடாமல் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். உங்களை அனைவரையும் காண்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். இங்க எந்த மாரியம்மன் கோவில் திருவிழாவா? காளியம்மனுடைய திருவிழா. எப்பமா? நாளைக்கு. காளியம்மன் அருளால் இங்கு இருக்கின்ற அனைவரும் நல்ல வாழ்க்கை பெற்று எதிர்கால தமிழ்நாடும் நலம் பெற்று சீரோடும் சிறப்போடும் இருக்க வேண்டும் என்று காளியம்மனை நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அம்மன் சக்தி மிகப்பெரிய சக்தி. இங்க தாய் குலங்களாக இருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் சக்தியின் ரூபங்கள் தான். நம்ம தலைவர் என்ன சொல்வார்? நிழல் சக்தி இல்லை என் மனைவி நிஜ சக்தி என்று சொல்வார். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த பெண் தான் ஆணிவேர், முதுகெலும்பு. ஒரு பெண் நல்லா இருந்தா அந்த குடும்பமே நல்லா இருக்கும். ஒரு பெண் ஒரு குடும்பத்துல படிச்சா அந்த குடும்பத்தையே படிக்க வைக்க முடியும் என்பதற்கு உதாரணம் பெண்கள். அந்த வகையில் பெண்களாகிய உங்களையும் காளியம்மாவையும் வேண்டி என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். புதுக்கோட்டையில எத்தனையோ வாட்டி தலைவர் கூட வந்திருக்கேன். எவ்வளோ நிகழ்ச்சிகளுக்கு வந்திருக்கும். 1 இல்லை 2 இல்லை. புதுக்கோட்டையில் நடந்த மாநாடு இன்றளவும் சரித்திர புகழ் பெற்ற ஒரு மாநாடு என்றால் அது மிக இல்லை. புதுக்கோட்டை என்று சொன்னாலே இது கேப்டன் கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய உண்மை நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்ட அணி நமலறிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இப்பதான் நான் கந்தர்வ கோட்டை முடிச்சுட்டு உங்க முன்னாடி வந்திருக்கிறேன். கந்தர்வ கோட்டையில அலைகடல் என்ன மக்கள் திருந்தாங்க. அதுக்கு ஈடு இணை இல்லாம நீங்களும் இங்க பெரும் திரளாக வரவேற்பு வந்திருக்கும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும், மண்டல பொறுப்பாளர் நம்மளுடைய செந்தில் அவர்களுக்கும், கழக பொருளாளர் LK சுதீஷ் அவர்களுக்கும், மாவட்ட பொருளாளர் தொகுதி பொறுப்பாளர் பரமஜோதி அவர்களுக்கும், என்னுடன் மேடையிலே நிற்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளே, என் மகளிர் அணி சகோதரிகளே, தாய்க்குலங்களே, பத்திரிகை நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டிருக்கும் என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாக உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அண்ணியாக அம்மாவாக என் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்குகிறேன். புதுக்கோட்டையில இன்றைக்கு எத்தனையோ நிகழ்வுகள். போஸ் நகர் இந்த இடம் பேரு காப்பாத்துமா? போஸ் நகர் காப்பாத்துங்கன்றீங்க. நீங்க எல்லாம் ஓட்டு போடுறீங்கள, அதுல ஒரு மாற்றத்தை தாருங்க. அந்த ஓட்டு தான் உங்களை எல்லாம் காப்பாற்றும். அந்த ஓட்டு நீங்க போடுறீங்கள அது மாற்றும். காளியம்மா அருளால் அந்த நாள் வெகு துறைவில் இல்லை. கேப்டன் எவ்வளவு மக்களுக்காக பேசினார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கேப்டன் மறைவுக்கு பிறகு இப்பதான் பொதுச் செயலாளராக முதல் முறையாக நான் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கிறேன். தலைவரோட வந்த நாட்கள் தான். தலைவர் இல்லாம நம்ம வர முடியாது. அதனாலதான் கேப்டன் தெய்வமாக இன்னைக்கு ரதத்தில் மக்களை பார்க்க வந்திருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு ரதம் தெரியுதா உங்களுக்கெல்லாம்? தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட
அந்த ரதம் உங்க கண்களில் தெரிகிறதா? தெரியுதா? அது யாரால் தலைவருக்கு தரப்பட்டது என்ற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? சரி, தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். கேப்டன் மக்களை உண்மையாக நேசிச்சார். அந்த அன்பின் வெளிப்பாடாக ஒட்டுமொத்த தமிழர்களையும் நேசிச்சார். தமிழ் மொழியை தவிர வேற்று மொழியில் நடிக்க மாட்டேன் என்று உறுதி கொண்டவர். ஒவ்வொரு அரங்கிலும் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொன்னவர். தனது மூத்த மகனுக்கு பிரபாகர் என்று விடுதலை புலி பிரபாகர் பெயரை வைத்தவர். இரண்டாவது மகனுக்கு மதுரையிலே பிறந்ததனால கேப்டன் அந்த பாண்டிய மன்னனின் பெயரையும் முருகர் பக்தர் என்பதால் சேர்த்து சண்முக பாண்டியன் என்று இரண்டாவது மகனுக்கு வைத்தார். முருகர் என்றாலே தமிழ் கடவுள். தமிழ் மீது அவர் கொண்ட பாசத்தின் விளைபாடுதான் இதெல்லாம். அதனாலதான் அதை நான் சுட்டி காட்டுறேன். தமிழ்நாடு இல்ல, இந்தியா இல்ல, உலகமே இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க. அதுவும் இலங்கை வாழ் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். அந்த இலங்கை வாழ் தமிழர்களுக்கு உதவி செய்த தமிழக தலைவர்கள் இரண்டு பேர். ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மற்றொன்று புரட்சி கலைஞர் கேப்டன். ஈழ படுகொலை நடந்த போது இனிமேல் என் வாழ்நாளில் நான் பிறந்த நாள் கொண்டாட மாட்டேன் என்று உச்ச நட்சத்திரமாக இருந்த போதே அதற்கு விழாவை தடுத்து நிறுத்தியவர் கேப்டன் அவர்கள். எல்லா நிர்வாகிகள் தொண்டர்கள் கேட்டுவிட்டது தினங்க வறுமை ஒழிப்பு தினமாக அந்த நாள் ஏழை மக்களுக்கு உதவும் நாளாக மாற்றி காட்டிய ஒரு புனிதர் நமது கேப்டன் அவர்கள். அதனோட விளைவு மக்களை அவர் உண்மையாக நேசித்ததின் விளைவு மக்களே இன்னைக்கு தலைவரை விரும்புகின்ற நிலைமை உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. கேப்டன் ஆலயம் இன்னைக்கு சென்னையில் இருக்கு. அந்த ஆலயத்திற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் வராங்க. மெயினா ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், அதே மாதிரி லண்டன், சுவிட்சர்லாந்து, துபாய், இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கும் நம் தமிழர்கள் சென்னைக்கு வரும்போது கேப்டன் ஆலய தரிசிக்காம யாருமே போறதில்லை. அதுல அதிகமாக மலேசிய மக்கள் அதிகமானவர்கள் வந்து கேப்டனை விரும்பி பிரார்த்தனை வச்சு அவரை வேண்டிட்டு போறாங்க. அந்த அளவு கேப்டனை விரும்பக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதுமே இருக்காங்க. அந்த இலங்கை வாழ் தமிழர்கள் மேல் கேப்டன் வைத்த அந்த அன்பின் விளைவாக கேப்டன் ரதம் இலங்கை வாழ் மக்களால், இலங்கை தமிழர்களால் கேப்டனுக்கு பரிசாக தரப்பட்ட ரதம் தான். இது ஒண்ணு சாதாரண வரலாறு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். புதுக்கோட்டை மக்கள் அறிவாளிகள் சிந்திக்கணும். இந்த தமிழ்நாட்டை எத்தனையோ ராஜாக்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்த பூமி. அது மட்டுமில்லை, எத்தனையோ முதலமைச்சர்கள் ஆட்சி செய்த பூமி. எந்த ராஜாவுக்கோ எந்த முதலமைச்சருக்கோ மக்கள் ஒரு பரிசு கொடுத்தத வரலாறு இருக்கா? வரலாறு. அந்த வரலாறை உருவாக்கிய ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான். அதுவும் என்ன ரதம், சாதாரண இல்ல, ஒரு ரதத்தை மற்றவங்களுக்கு பரிசா கொடுக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதனாலதான் மக்களை தேடி மக்கள் தலைவர் கேப்டன் ரதம் என்று சொல்லி தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு தலைவர் அவர்களை நேரடியா வந்து மக்களை பார்த்துட்டு இருக்கார். நல்லா இருக்கா ரதம்? கைவினை பாடு நல்லா பண்ணிருக்காங்களா? அதுல ஒர்க் பாருங்க எவ்வளவு சிறப்பா பண்ணிருக்காங்க. தலைவர் பிறந்த அன்னைக்கே, இந்த பிறந்த நாள் அன்னைக்கே இலங்கையிலிருந்து எல்லா சபதிகளும் வந்திருந்தாங்க. இலங்கையிலிருந்து அதை வடிவமைத்த சபதிகள் வந்து கேப்டனிடம் வணங்கி விட்டுதான் சென்னாங்க. அதுபோல இதுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இப்ப 234 தொகுதி முடிச்சு நம்ம தலைமை அலுவலகத்தில் உங்கள் பார்வைக்காக எப்பவும் நிரந்தரமாக வைக்கப்படும். தலைமை அலுவலகத்திற்கு நீங்க எப்ப வந்தாலும் நம்ம ரதத்தையும் தரிசிக்கலாம், நம்மளுடைய கேப்டனையும் தரிசிக்கலாம் என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு ரதம் இன்னைக்கு மக்களை தேடி கொண்டு வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் பார்க்கணும் என்பதற்காக இன்னைக்கு நான் திருவப்பூர் ரயில்வே நிலையத்துல போஸ் நகர்ல நிக்கிறோம். இந்த போஸ் நகர் மக்களே
அண்ணா சாலை, அவர் யாரும் போஸ் நகர் இருந்தாரு, அது வேறையா? சரி, அண்ணா சாலை, அண்ணா சாலையில எங்க இருக்கு அண்ணா சாலை? ஓகே, அண்ணா சிலை கிட்ட உங்க நின்று பேசுறேன். இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாம் நான் சொல்றேன், நீங்க தான் காப்பாற்றணும்னு சொன்னார். நான் ஒரே விஷயம் சொல்றேன், மாற்றம் ஒன்றுதான் மாறாது. அந்த மாற்றத்தை உருவாக்கின்ற சக்தி உங்களுடைய விரல் நுனியில தான் இருக்கு. அதுல வைக்கிறாங்கல்ல மை, அதை வச்சு ஒரு நல்ல லீடரை, ஒரு நல்ல கட்சியை, ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களை நிச்சயம் நீங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியும். கேப்டன் எவ்வளவோ சொன்னார், என் மக்களே உங்களை நான் தந்த தட்டில் வைத்து தாளாட்டுவேன், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லாத நிலையை உருவாக்குவேன், லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சியை தருவோம், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம். இப்ப நான் கந்தர்வ கோட்டையில பேசிட்டு வரேன், ஒரு அரசுக்கு ஹாஸ்பிட்டல் ஒண்ணு இருக்கு, ஆனா அங்க டாக்டர் இல்ல, நர்ஸ் இல்ல, மருந்து மாத்திரை இல்ல, கட்டு இல்ல, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்ல? இதெல்லாம் நம்ம கேட்கிறப்ப யார் எம்எல்ஏ ஜெயிச்சவங்க என்ன பண்றாங்க? ஓட்டு வாங்கிட்டு போனா அந்த பக்கமே திரும்பி பார்க்கறதில்ல. அதோட அடுத்த தேர்தலுக்கு வந்தா எப்படி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியும்? இதெல்லாம் மக்கள் சார்பாக நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதனால இந்த மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. இந்த மக்களுக்கு சொன்ன அட்லீஸ்ட் ஒரு நல்ல பேருந்து நிலையம், ஒரு நல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு சிறந்த கல்லூரிகள் ஏதாவது அமைச்சிருக்காங்க. இல்லன்னா உங்களை எம்எல்ஏவா நீங்க வந்ததுக்கு என்ன பலன் இருக்கு? யோசிக்கணும். நீங்க அப்படி செய்யாதவங்க அடுத்த தேர்தலை ஓட்டு கேட்ட நிக்க வச்சு நீங்க எல்லாம் கேள்வி கேட்கணும். கேட்பீங்களா? கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் உரைக்கும். இல்லன்னா இப்படியே உங்களை ஏமாத்திட்டு 100 சோறு பீரு கொடுத்து தேர்தல் நேரம் ஓட்டுக்கு காசு கொடுத்து இப்படியே ஏமாத்திட்டு போயிருவாங்க. நீங்க திருப்பி கேள்வி கேட்டால்தான், நீங்க திருப்பி அந்த பதிலடி கொடுத்தால்தான் இங்க மாற்றம் என்பது நிகழும். கேப்டனும் 50 வருஷம் மக்களுக்காக சினிமாவிலையும் அரசியலையும் பேசி 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 இன்னைக்கு தெய்வமாயிட்டார். ஒரு வாய்ப்பு தலைவருக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருப்பார். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. தவற விட்டது தேமுதிகவோ தலைவரோ இல்ல, தமிழ்நாடும் தமிழக மக்கள் தான் ஒரு வைரத்தை, ஒரு தங்கத்தை தொலைச்சிட்டு இன்னைக்கு நிக்கிறோம். இன்னைக்கு அவர் இல்லாத போது அவருடைய அருமை பெருமை எல்லாம் யூடியூப்ல மக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உலகம் முழுக்க. இன்னைக்குதான் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய ஒரு நல்லவர் என்பது இன்னைக்கு உலக மக்களே வியந்து பார்க்கிறாங்க. அன்னைக்கு பிளான் பண்ணி கேப்டன் புகழ் பரவாம தடுத்தவங்க அரசியல்வாதிகள். இன்னைக்கு அதை மீறி உண்மை வெளியே வரும்போது அவர் ஒரு மனிதர் இல்லை, அவர் புனிதர், அவர் தெய்வம் என்பதை இன்னைக்கு மக்கள் ஒத்துக்கிறாங்க. அந்த அளவு மக்களுக்காக உழைச்சிருக்கார் தலைவர். அதனால சொல்ற, மீண்டும் 2026 வரப்போது இந்த தேர்தலை கோட்டை விட்டுறாதீங்க. நிச்சயமா நாங்கெல்லாம் யாருக்காக இங்க நிக்கிறோம்? கேப்டன் சொல்லி கொடுத்த அந்த பாதையில ஏன் நாங்க பயணிக்கிறோம்? உங்களுக்காக தான், வேற யாருக்காகவும் இல்ல. இன்னைக்கு கேப்டன் இல்ல, அவ்வளவுதான், நாங்க போய் வீட்டுல உட்கார்ந்துக்கலாம். நாங்க உட்காரலாம் இல்ல? எங்களை யாராவது கேட்க முடியுமா? ஏன் வரோம், ஏன் போராடுறோம்? இது சாதாரண கட்சி இல்லை, சுயம்புவாக உருவாகி கேப்டன் என்ற ஒற்றை சொல்லால் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள். இந்த கட்சியையும் மக்களையும் நம்பி வந்தவர்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக தேமுதிக உருவாக்கும். கண்டிப்பா உருவாக்குவோம். நீங்க எல்லாம் சொல்றீங்களே காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, அது நடக்கும். நீங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு நான் எந்த கேள்வி கேட்டாலும் இல்ல இல்லன்னு எனக்கு பதில் வரும். ஏன்னா நான் ஒரு இடமா 2 இடமா போறேன், தமிழ்நாடு முழுக்க சுத்தி வரேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேட்டா எல்லா இடத்துலயும் என்ன, அது டாஸ்மாக் அது இருக்கான்னா எல்லா இடத்துலயும். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் டாஸ்மாக், போதை, கஞ்சா அப்படின்னு போன்ற கலாச்சாரம் பரவிச்சு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குரியாரு. இதே மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் தான் சட்டம் ஒழுங்குக்கு இன்னைக்கு அமைச்சரா இருக்கார். என்ன சட்டம் ஒழுங்கு இங்க நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க. எல்லா சட்ட ஒழுங்கு
பிரச்சனையும் இங்கதான் நடக்குது. அப்ப இது என்ன தீர்வு? மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் அதுக்கான தீர்வு என்பதை சொல்லி, நம்ம 2026 அமைக்கும் கூட்டணி மகத்தான ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும். அந்த கூட்டணியின் வாயிலாக ஒரு வெற்றி வேட்பாளரோடு நிச்சயம் அடுத்த முறை நாங்கள் வந்து உங்களை சந்திப்போம். அதில் மாற்றத்தை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நம்ம வேட்பாளர் அடுத்த முறை நம்ம கூட்டணி வேட்பாளர் இங்கு ஜெயிச்சார் உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதி என்பதை இப்பயே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இது ஒன்று தேர்தல் காலம் இல்லை. ஏன் வரோம், எப்படி இருக்கு தொகுதிகள், மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க என்பதை ஆராய உள்ளம் தேடி இல்லம் நாடின்னு உங்க ஒவ்வொருவர் உள்ளங்களை தேடி நாங்க வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் திருவப்பூர் ரயில்வே கேட், கட்டியவயல் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை இன்னும் இருக்கும் 6 மாதத்தில் அமைச்சரும் எம்எல்ஏக்களும் செய்து முடிக்கிறோம். இல்லை என்றால் 2026 தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி வெற்றி பெற்று வேட்பாளர் வரும்போது இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம். பாலநகர் ரயில்வே கேட், பாலநகர் பைபாஸ் இணைந்து மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் மக்கள் சார்பாக நீண்ட நாளாக இருக்கிறது. இதையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். புதிதாக கட்டப்படும் பஸ் நிலையம் தரமற்றதாக, மக்களுக்கு பயனில்லாததாக பல நாட்களாக கிடப்பிலே இருக்கிறது. அந்த பேருந்து நிலையத்தை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லை. மருத்துவமனைக்கு வரும் மக்கள் மிகவும் அவதிப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். ஊசி போட வந்த பெண் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்கன்னு எனக்கு கந்தர்வ கோட்டையில சொன்னாங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கேப்டன் என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு 2 தான் இலவசம், ஒன்னு மருத்துவம், மற்றொன்று கல்வி, முற்றிலும் அனைத்து மக்களுக்கும் இலவசமாக தரப்படும் என்று சொன்ன தலைவர் நமது கேப்டன் அவர்கள். அது மட்டுமில்லை, உடுத்த உடை, உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், படிக்க மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் பாதுகாப்பான ஒரு சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவேன் என்று சொன்னார். ஆனா மக்கள் நீங்க புரிஞ்சுக்கல, இன்னைக்கே யோசிக்கிறீங்க. இதெல்லாம் மாறணும், அட்லீஸ்ட் இனிமே மாறுங்க. காவேரி குண்டாறு இணைப்பு திட்டம் கிடப்பில போடப்பட்டு இருக்கிறது, உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று மக்கள் குறையை இந்த நேரத்தில் இங்கு நான் சொல்கிறேன். எனவே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் மக்கள் குறைகளை இனி மீதி இருக்கும் காலத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நமது புதுக்கோட்டை மக்கள் சார்பாக அண்ணா சாலையில இருந்து சொல்கிறேன். நான் பேசுற ஒரு வார்த்தையும் யார் காதுக்கு போகணுமோ அவங்க காதுக்கு நிச்சயமாக போகும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு எப்பவுமே புதுக்கோட்டை அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு மரியாதை உண்டு, கௌரவம் உண்டு. ஏன்னா இங்க ராணுவத்தில் பணிபுரியும் இளைஞர்கள் அதிகமாக நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்துதான் ராணுவ எல்லையில இருக்கிறார்கள். நம்ம புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர்கள் இன்னைக்கு காவல்துறையாகட்டும், ராணுவத்துல பணியாற்றுபவர்கள், நான் எவ்வளவு இடத்துல நேரடியா என்னை சந்திக்கிற வாய்ப்பு, ஏர்போர்ட்ல போகின்ற இடங்கள்லாம் அவங்க எல்லாம் ஓடி வந்து என்கிட்ட சொல்வாங்க, அம்மா நாங்க இந்த துறையில இந்த டிரெஸ் போட்டு நிக்கிறோம்னா அதுக்கு காரணமே எங்க கேப்டன் தான், கேப்டன் தான் எங்க ரோல் மாடல் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள், ராணுவத்தில் இருக்கிறவங்க, ஏர்போர்ட்ல இருக்க எவ்வளவு பேர் சொன்னதை கேட்டு நான் வந்து அப்படியே வியந்து போயிருக்கேன். அந்த அளவு ஒரு ரோல் மாடலா மக்கள் மத்தியில வாழ்ந்துட்டு போயிருக்கார் நம்ம கேப்டன் அவர்கள். காவல்துறைக்கு ஒரு அடையாளமாக, நம்ம எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் வீரர்களாக, புதுக்கோட்டை மக்களே உங்கள் பெருமை சேர்க்கக்கூடிய ராணுவ வீரர்களாக எல்லையில் பணிபுரியும் அனைத்து ராணுவத்தினருக்கும் நம் தேமுதிக சார்பாக ராயல் சல்யூட். அவங்க எல்லையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாதான் இங்க நம்மளால நிம்மதியா வாழ முடியும். இப்ப பாத்தீங்களா என்ன நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பாகிஸ்தான் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு. சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆபரேஷன் மூலம்
முறியடிச்சு காப்பிட்டார் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். துண்டக்கான துணியக்கான ஓட விட்டார். செஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க பாதுகாப்பா இருக்கிறோம்னா நம்ம எல்லையில இருப்ப வீரர்கள் நம்மளை பாதுகாக்கிறாங்க. இல்லன்னா அந்த குண்டு இங்க போடுறதுக்கு எவ்வளவு நேரம், அந்த குண்டை சென்னையில போட எவ்வளவு நேரம், புல் பூண்டு கூட இல்லாம அழிஞ்சு போகும். ஆனாலும் எல்லையை விட்டு ஒரு அணு கூட உள்ள வராம அங்கேயே தடுக்கிறாங்கல்ல நம்மளுடைய ராணுவமும் ராணுவத்து வீரர்களும். அவர்களுக்கு நாம் உண்மையில், அதுவும் இந்த மாவட்டத்தில் இருந்து இதை நான் பேசலன்னா வேற எந்த மாவட்டத்துல பேச முடியும்? அதனாலதான் சொல்றேன், அவங்களுக்கு அனைவருக்கும் வீர வணக்கம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்றேன். சிந்தூர் ஆபரேஷன்ல மகத்தான வெற்றி பெற்ற பாரத நாட்டுக்கும் பாரத பிரதமருக்கும் புதுக்கோட்டையில் இருந்து நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்று 4 கேட்டகரியாக இருந்தது 2 கேட்டகரியாக குறைத்திருக்கிறார். இன்னைக்கு அத்தனை மக்களும் பலவிதமான ஹெல்ப்போட, பலவிதமான உதவிகளோடு சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு சிறு குறு தொழில் வியாபாரிகள் ஹாப்பியா இருக்காங்க. ஹையா இருக்கிறப்ப குறை சொன்னவங்க இன்னைக்கு குறைச்சப்பறம் அதை பத்தி யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. நல்லது செஞ்சே 4 வார்த்தை பாராட்டுங்க, அப்பதான் இன்னொரு நல்ல 4 விஷயம் நடக்கும். அப்படியே அவன் கம்முன்னு எப்படி. ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய எக்ஸ் பினான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் ஒருத்தர் தான் உண்மையிலே இது பாராட்டுக்குரிய ஜிஎஸ்டி வரி என்று அவரே சொல்லியிருக்கார் எதிர்கட்சியா இருந்தார். அப்ப மக்கள் நம்ம ஏன் சொல்லக்கூடாது? உடனே பிஜேபி கூட்டணியா, உடனே அதிமுக கூட்டணியா, உடனே திமுக கூட்டணியா? அது இல்ல. நம் நாட்டுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்தால் முதலில் பாராட்டுபவர் தேமுதிக. அதே போல மக்களுக்கு ஏதாவது சரியாக பணி ஆற்றவில்லை என்றாலும் சுட்டிக்காட்டுவதும் தேமுதிக தான் என்பதை நான் சொல்றேன். அதே மாதிரி சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டிற்கை சேர்ந்தவர், ஒரு தமிழர். அவர் இன்னைக்கு துணை ஜனாதிபதியாக ஆயிருப்பது நம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கிடைத்த பெருமை. ஏற்கனவே அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியா இருந்திருக்கார். அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதியா இருந்திருக்கார். துணை ஜனாதிபதியாக முதல் முறையாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணனை மக்கள் நீங்க எல்லோரும் போற்றக்கூடிய அளவு தமிழர்களுக்கு கிடைத்த பெருமையாக இந்த நேரத்திலே நாம் எடுத்து அவருக்கு நாம் அனைவரும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லி, தமிழர்கள் மூலம் அவருக்கு பெருமை, அவரால் தமிழர்களுக்கு பெருமை என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனவே 2026 மகத்தான ஒரு மாற்றத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும், வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கின்ற மாநாடு அனைவரும் பெரும் திரளாக வந்து கலந்து கொண்டு நமது மாநாட்டை வெற்றி மாநாடாக நிச்சயம் செய்து காட்டு சரித்திர சாதனையை நாம் புரிய வேண்டும் என்று உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? ஒருத்தர் தவறாம எல்லாம் இருக்கணும். உங்களை அன்பாக உபசரிச்சு நிறைய இன்னைக்கு நம்ம செய்ய இருக்கிறோம் பல திட்டங்கள், அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும். நாங்க இருக்கோம் உங்களை பார்த்துக்கொள்ள என்று சொல்லி நீங்க எல்லாரும் வரணும். நாளை மறுநாள் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 21வது ஆண்டு துவக்க விழா. அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி சார்பாக வாழ்த்துக்களை நான் பொதுச் செயலாளராக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா இடத்திலையும் நம்ம கொடியேற்ற போறோம். நீங்களும் எல்லா இடத்திலையும் இந்த கொடியை ஏற்ற வேண்டும் என்று சொல்றேன். இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற வகையில் நம்மால் முடிந்த உதவிகளை நம்மளுடைய மக்களுக்கு தர வேண்டும் என்றும் சொல்றேன். அது மட்டும் இல்ல, நாங்க மணப்பாறையில ஏற்றுறோம். மாநாடு இடத்தில் தலைமை கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் சிவக்குழுந்து, பாட்சாத்தி எல்லாம் ஏற்கிறாங்க. நம்மளுடைய ஆபீஸ்ல தலைமை கழகத்துல விஜய பிரபாகர் அவர்கள் கொடியேற்ற இருக்கிறார்கள். அதுபோல தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களிலும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கட்சி துவக்க நாளை மிக சிறப்பாக அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தலைவர் நமக்கு சொன்ன வழியிலே நாம் இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர்
புரட்சி கலைஞர், பத்மபூஷன், கருப்பு எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று இந்த 2 திட்டங்களோடு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் நாம் நேரடியாக சென்று நம்மளுடைய மக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க எங்கு சென்றாலும் மக்களுடைய ஆரவாரமான வரவேற்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் கேப்டனின் ரத யாத்திரைக்கும் மக்களை போற்றிய மக்கள் தலைவர் எங்கள் கேப்டன் என்று தமிழ்நாடே கேப்டனை வரவேற்பதை நான் ஒரு தொகுதியிலுமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அந்த வகையில இன்னைக்கு புதுக்கோட்டையில கேப்டனுடைய நான் எப்பவுமே சொல்றேன், இப்பயும் உங்ககிட்ட சொல்றேன், புதுக்கோட்டை என்றாலே கேப்டன் கோட்டை. இது நான் சொல்றது ஒன்னும் சும்மா கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனை நிகழ்ச்சிகளுக்காக கேப்டனுடன் நம்ம எல்லாரும் ஒன்னா எல்லா பங்கன்லயும் சேர்ந்திருக்கோம். மாநாடு, புதுக்கோட்டை மாநாடு இன்னைக்கு வரலாறு. கேப்டனுடைய மக்களுக்காக மக்கள் பணி இன்றைக்கு வரலாறு. இப்தார் நோன்பு விருது, திருமணங்கள், பொதுக்கூட்டங்கள், தேர்தல் பணிகள் என்று எவ்வளவோ விஷயத்திற்காக தலைவர் வந்து இன்னைக்கு நம்ம மக்களை வந்து நேரடியாக சந்திச்சிருக்கிறார். சரி, என்ன நீங்க ஒண்ணு இது வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? இல்லையா, எவ்வளவு வாட்டி தலைவர் கூட நான் வந்ததை பார்த்திருக்கீங்க. நானும் இன்னைக்கு நேற்று ஃபுல்லா புதுக்கோட்டை சசிகுமார் மாவட்டம், இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கார்த்திகேயன் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் வந்துகிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இப்ப 10:15 நான் அடிச்சு புடிச்சு வரேன். ஏன்னா நம்ம மக்கள் ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களே. கார்த்திக் கிட்ட போன் பண்ணி கேட்டேன், ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நம்ம ஜனங்கள்லாம் இருக்காங்களா இல்ல கலைஞ்சிட்டாங்க? ஒரு ஆள் கூட கலையில, எல்லாருமே உங்களை பார்ப்பதற்காக அப்படியே தான் இருக்காங்க. இதே நேரத்தோட வந்திருந்தா இதை விட இன்னும் 10 மடங்கு கூட்டம் இங்க இருந்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் கேப்டனுடைய கூட்டம். ஏன்னா நம்ம ஒண்ணு 100 சோறு பீரு கொடுத்து கூப்பிடுறது கிடையாது. கேப்டன் என்ற ஒற்றை சொல்லுக்காக இங்க இருக்கிற மக்கள் நீங்கள் எல்லாம் வழி நடுக்க நீங்க கட்டின பேனரு, கொடி எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் வரேன். நம்ம யாருக்கிட்டே ரூபாய் கொடுங்க, நோட்டு காட்சி கேட்டோமா? எல்லாம் வியர்வை சிந்தி, அந்த வியர்வை நம்ம ரத்தத்தை வியர்வையால் சிந்தி அதன் மூலம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் நம் உண்மையான தொண்டர்களை நான் தலை வணங்கி இந்த நேரத்தில் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். தலைவர் எவ்வளியோ தொண்டர்களும் அந்த வழிதான். அப்படி அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், மண்டலம், தொகுதி, மாவட்ட பொறுப்பாளர்கள், இளைஞரணி செயலாளர் சுதீஷ் மற்றும் பக்கத்து மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் மாவட்ட கழக செயலாளர்கள், என் கண் முன்னாடி நிற்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், கலை இலக்கிய அணியை சேர்ந்த கேப்டன் போல கெட்டப் போட்டு இன்னைக்கு எல்லா இடங்களும் போய் கேப்டனை நிஜ உருவிலே காட்டிக் கொண்டிருக்கும் நமது கலை இலக்கிய குழுவுக்கும், என்னுடன் சென்னையில் இருந்து அயராது பாடுபட்டு வந்து கொண்டிருக்கும் நமது கேமரா குரூப் அவர்களுக்கும், நமது தொண்டர் படையினருக்கும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டி சொல்லியே ஆகணும். இது ஒண்ணு சாதாரண விஷயம் கிடையாது. அன்றாடம் உழைக்கிறான், அன்றாடம். இது ஒரு பெரிய டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க் வந்து சாதாரணமே இல்ல. அதனால நான் சொல்றேன், இப்படி அத்தனை பேர் என் முன்னாடி நிக்கிற நீங்க எல்லாம் நம்ம கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள ஒட்டுமொத்த என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்குமே நான் இருகரம் கூப்பி இந்த நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு
மக்களை தேடி மக்கள் தலைவர் ரத யாத்திரை இப்பதான் புதுக்கோட்டையில முடிச்சிட்டு நேரடியா இங்க வந்திருக்கிறேன். மக்கள் வெள்ளத்துலதான் இன்னைக்கு நம்ம 2 இடம், ஒண்ணு கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, இப்ப முடிச்சு இங்க கரம்பக்குடி ஒன்றியம் இல்லையா? இந்த ஊர் பேர் என்ன? வெட்டன் விடுதி. ஏன் அதை கேட்கிறேன்னா, ஒன்றியம் பேர் சொல்லக்கூடாது. நான் எந்த இடத்துல நிக்கிறேனோ அந்த ஊர் பேர் நான் சொன்னாரா இந்த ஊர்ல வாழ்ற என் மக்களுக்கு பெருமை. அதுதான் உங்களுக்கு பெருமை, எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பெருமை. அதனால வெட்டன் விடுதியில மக்களாகி உங்களை சந்திச்சதுல உண்மையிலேயே இந்த நேரத்தில் என் நன்றிகளை வணக்கங்களை தான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த கொத்து புரோட்டா போடுறாரு, எல்லாம் திரும்பாதுங்க. என்னன்னா டக்கு டக்குன்னு சவுண்ட் வருதுன்னு பார்த்தா கொத்து பரோட்டா வேகமா வேலை நடக்குது. தலைவருக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? ஆமா, ஏன்னா மதுரைக்காரர் இல்ல. ஆமா, மதுரைக்காரர் இல்ல. இப்ப கூட வண்டியில அதைத்தான் பேசின்னு வந்தோம். அவருக்கு பிடிச்ச உணவே மதுரை கொத்து பரோட்டா. உலகெல்லாம் அவர் வந்திருக்கார், ஆனா பிடிச்ச ஊர் மதுரை. அவருக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த டக்கு டக்குன்னு தட்டுறாரு பாருங்க, அந்த கொத்து பரோட்டா தான். உங்களுக்கு எல்லாம் கூட பிடிக்கும்ல? எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, சிலிண்டரா? எங்க இருக்காரு? கை தூக்குங்க. நீங்களா? கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வாங்க. யார்? செல்வின் ராஜா. என்ன பண்ணா? என்ன செல்வின் ராஜா எனக்கு தெரியாதா? என்ன திடீர்னு ஏதோ சொல்றியான்னு பார்த்தேன். என் சகோதரர் தானே அவரு, செல்வின் ராஜா. அது தெரியாதா? அது முன்னாடி நிக்கிறாரு மன்மதனை தெரியாதா? பரமஜோதிய தெரியாதா? இங்க மாவட்டத்துல இருந்து எல்லாருமே எனக்கு தெரியும். புதுசா நீங்க சொல்லி செல்வினை பத்தியோ மன்மதனை பத்தியோ பரஞ்சோதி பத்தியோ நம்ம மாவட்ட செயலாளர் கார்த்தி பத்தியோ பக்கத்து மாவட்ட செயலாளர் சசிகுமார பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்ல, இருந்தாலும் ஞாபகப்படுத்துறீங்க, நன்றி. இப்போ நம்ம முக்கியமா நம்ம பேச வேண்டியது 2026 தேர்தல் ஒரு மகத்தான மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நீங்க எல்லாரும் சிந்திச்சு அந்த மாற்றத்தை உருவாக்கினாதான் கேப்டன் கனவு நிச்சயம் ஜெயிச்சு அந்த வெற்றி கனிகளை அவர் காவலர்கள் சமர்ப்பிக்க முடியும். வெறும் சட்டமன்ற தேர்தல் இல்லை, அதை முடிந்து 1 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த உள்ளாட்சி தேர்தல் இங்க கண்முன்னாடி நிக்கிற நீங்க எல்லாம் கவுன்சிலரா, வைஸ் சேர்மனா, சேர்மனா, ஒன்றிய கவுன்சிலர், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலரா ஜெயிக்கணும். அதுதான் கேப்டன் கனவு, உங்க அண்ணியுடைய கனவு. உங்களை எல்லாம் நல்லபடியாக கேப்டனையும் கட்சியும் நம்பி வந்த உங்க அத்தனையும் வாழ வைப்பதுதான் உங்கள் அண்ணியா உங்க அம்மாவா என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஜெயிச்சு வந்தா நம்ம ஊருக்கு என்ன செய்ய போறோம்? இங்க எந்த தொழில் வளமும் இல்ல, ஆனா இங்க பலாப்பழ விளைச்சல் ரொம்ப நல்லா நடக்குது. அப்படியா? ஏன்னா நான் பார்த்திருக்கேன், கடலூர், பண்ருட்டி, நெய்வேலி அந்த பகுதி எல்லாமே முந்திரி பலாப்பழம் நல்லா விளையும். அந்த வகையில் புதுக்கோட்டையிலயும் நம்ம ஊர்ல பலாப்பழம் விளையுதுன்றது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நான் சொல்றேன், அதற்கு புவி குறியீடு பெற்று அதற்கு எக்ஸ்போர்ட் ஆதாரம் பெற்று உலக நாடுகள் பூரா நம்ம பலாப்பழம் எக்ஸ்போர்ட் பண்ணி அதன் மூலம் பல்வேறு பொருட்களை நாம் உருவாக்கும் போது, அதை சார்புடைய ஒரு தொழிற்சாலையை இங்க உருவாக்கும் போது பல லட்சம் வருமானம் வரும். பல ஆயிரம் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். இதுல மாற்று கருத்து கிடையாது. நான் மலேசியா தலைவர் கூட போயிருக்கிறப்போ அங்க துரியன் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும். அந்த துரியன் அப்படிங்கிற பழம் நம்ம ஊர் பலாப்பழத்து மாதிரியே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு மலேசியால வருகின்ற அந்த துரியன் உலக நாடெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது. அப்படி ஆகும்போது ஏன் நம்ம தமிழ்நாடு பலாப்பழம் ஆகக்கூடாது? அதுதான் நம்ம ஆட்சியாளர்கள் தான் இதெல்லாம் செய்யணும். யார் செய்ய முடியும்? இப்ப கேப்டனுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தீங்கன்னா முதலமைச்சரா, முதல்ல அவர் வேலையே கிராமத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கார். அவர் சென்னை சிட்டில இருந்தே இருக்க மாட்டார். ஒரு நாளைக்கு ஒரு கிராமமா வந்து உட்கார்ந்து மக்கள் பிரச்சனைய பார்த்து
மக்களுக்கு இங்க என்ன வேலை வேணும், மக்களுக்கு என்ன தேவை, நல்ல ரோடு இருக்கா, சாலை இருக்கா, கரண்ட் இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, ரேஷன் பொருள் வீடு தேடி வருதா, படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரவையா இருக்கா, எல்லாம் சரி பண்ணி இருப்பார். ஆனா நீங்க உங்க மிஸ் பண்ணிட்டீங்களே கேப்டன். இன்னைக்கு என்ன சொல்றீங்க, ஒரு வைரத்தை தொலைச்சிட்டோம், தங்கத்தை தொலைச்சிட்டோங்கிறீங்க. அப்படி இருந்தா என்ன செய்யறது? என் மக்களே உங்களுக்காக தான் வாழ்ந்தார். உங்களை தங்க தட்டில் வைத்து காலாட்டுவேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவ்வளவு 50 வருஷம் பேசியிருக்காரு உங்களுக்காக. ஆனா என்ன பிரயோஜனம்? ஆனா இன்னைக்கு உலகமே ஒருத்தர் அன்னதான பிரபுன்னு அழைக்குதுன்னா அது நம்ம கேப்டனை மட்டும்தான். அன்னதான பிரபு தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோட போக கூடாது, வயிறு நிறைய உணவு உண்டு மனமகிழ வாழ்த்திட்டு போகணுன்றத கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தார். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, பெண்களுக்கு தையல் மிஷின், இஸ்திரி பாக்ஸ், சுயமா தொழில் தொடங்க எத்தனை, ஊனமுற்றவர்களுக்கு எத்தனை, கல்வி உதவி, திருமண உதவி, மருத்துவ உதவி, அவர் வாழ்க்கையே மக்களுக்காக உதவி செஞ்சுட்டு போயிருக்கார். ஆனா உங்ககிட்ட நான் சொல்றேன், தலைவர் இல்லன்னு யாரும் பயப்படாதீங்க. தலைவர் எங்குமே போல, தலைவர் நம்மோட தான் இருக்கிறார். கரைவேட்டி கட்டி அத்தனை பேரும் நீங்கள் கேப்டன்கள் தான். அத்தனை பேரும் நீங்க கேப்டன். கேப்டனின் மறு உருவமாக என் சகோதரர்களாக, என் பிள்ளைகளாக என் முன்னாடி தெரியுறீங்க. அவரோட உணர்வு, லட்சியம், கொள்கைகளை நாம் அனைவரும் சேர்ந்து வென்று எடுக்கிற நாள் தான் தேமுதிகவின் வெற்றி நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இங்க பூ விவசாயம் அதிக அளவில் இருக்கிறது. என்னென்ன பூ இங்க விளைவிக்கிறாங்க? மல்லி, ரோஜா, ஒல்லி மல்லியா, செண்டா, சம்பங்கி, சம்பங்கி பூவும் மல்லி. சரி, இத வச்சு ரோஜா பூ இல்லையா, இதெல்லாம் இங்க விளைச்சல் அதிகமாக இருக்கு. இதுக்கு நிச்சயமா சென்ட் ஃபேக்டரி உருவாக்கலாம். தலைவர் கூட அவர் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் அமெரிக்கா போயிருந்தப்போ நம்ம ஊர் மல்லி 1/2 முழம் எவ்வளவு தெரியுமாங்க? 10,000 ரூபாய். அமெரிக்கால சொல்றேன், ஆசைப்பட்டு கொஞ்சம் தலையில வச்சுக்கணும்னா கூட இவ்வளோண்டு ஒரு 1/2 முழம் 10,000 ரூபாய். ஏன்னா அந்த ஊர்ல விளையாது, கிடைக்காது. ஆனா அவங்க மல்லிப்பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் அந்த ஜனங்களுக்கு. சோ இதெல்லாம் தான் ஒரு அரசு என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி எந்தெந்த ஊர்ல என்ன விளைச்சல் இருக்கு அதுக்கு ஒரு ஃபேக்டரி வச்சு உலக தரத்துக்கு அதை மக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உலக நாடுகள்லாம் இன்னைக்கு அனுப்புற. நீங்க எல்லாரும் விவசாயத்தை சேர்ந்த நீங்க எல்லாருமே கோட்டீஸ்வரர்களா நம்ம சொந்த ஊர்லயே வாழலாம். ஆனா அதுக்கு யாருமே வழி செய்ய மாட்டேன்றாங்க. ஒன்னும் புரோஜனம் இல்ல. தேர்தல் வருதா, வர வேண்டியது இந்த ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய், ஒரு குவார்டர் பாட்டில், ஒரு 10 நாளைக்கு பிரியாணி, இதோட முடிச்சுட்டு போயிடுறாங்க. போதுமா உங்களுக்கு? அதெல்லாம் போதுமா? இல்ல கேக்குறேன் நான், அது போதுமா நமக்கு? இவங்க என்ன நம்மளுக்கு வாங்கி தர்றது? பிரியாணியும் குவார்டரும். நான் சொல்றேன், நீங்க உழைச்சு சம்பாரிச்சா இந்த குவார்டர் என்ன ஃபாரின் சரக்கு நிம்மதியா வீட்டுல உங்க மனைவி கையாலே நீங்க சாப்பிடலாம். புரியுதா? அதனால இதெல்லாம் ஒன்னும் கிடையாது. இது தப்பு. இந்த மாதிரி மக்களை திசை திருப்புவது தப்பு. இதை நீங்கள் உணருங்கள். புதுக்கோட்டை மக்கள் படிச்சவங்க, 6 அறிவு இருக்கிறவங்க, சிந்திங்க. உங்க கை விரல்ல வைக்கிற மைதான் உங்க தலையெழுத்தையே மாத்த போகிறது என்பதை யோசிங்க. ஆமா, நான் ஏன் இன்னைக்கு வந்திருக்கேன்? நான் ஏன் இங்க வந்திருக்கேன்? எலெக்ஷனா? இப்போ தேர்தலா? இல்லையே. ஏன் வரும்? மக்கள் மேல அக்கறை. தமிழ்நாடு முழுக்க எந்த தொகுதி எப்படி இருக்குன்னு கள ஆய்வு. 234 தொகுதியிலும் மக்களை தேடி, உள்ளம் தேடி, இல்லம் நாடி நாங்க வரோம். உங்க எல்லாருடைய பிரச்சனை இப்ப நான் படிச்சு எல்லாமே ஃபைல் பண்ணிடுவேன். இது எல்லாத்தையும் நம்ம ஜெயிச்சு வந்தவொடனே எப்படி ஒரு திட்டமா நம்ம நிறைவேற்ற போகிறோம் என்பதுதான் நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற சவால். அதனால சொல்றேன், நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு எஜமானர்கள். ஒரு மாற்றத்தை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இங்க தெற்கு ஒன்றிய செயலாளர் மாயக்கண்ணன் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் தான் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்ம இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்வோம். யார் மாயக்கண்ணன்? யார் கை தூக்குங்க. நீ தானப்பா? வணக்கம் மாயக்கண்ணன், நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம், போடுறேன், வாங்கிக்கிறேன். எல்லாம் பேசி முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன், சரிங்களா? அதனால உங்க எல்லாரையும் பார்த்ததுல மகிழ்ச்சி. ஜனவரி 9 கட்சியினுடைய மாநாடு எங்க? கடலூர்ல நம்ம கட்சியினுடைய மாநாடு. எல்லாரும் ஒருத்தர் தவறாம அத்தனை பேரும் வந்து கடலூர்ல நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும். நீங்க நம்ம தலைவருக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும். அந்த கூட்டம் தான் இருந்தாலும் வெற்றிக்கான அச்சாரம் என்பதை எல்லாரும் புரிந்து கொண்டு நீங்க எல்லாரும் கடலூருக்கு வரணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் வருவீங்களா? கண்டிப்பா வருவீங்களா? வரணும். அப்பதான் நம்ம தலை ஒரு நாள் காலையில கிளம்புங்க, நைட்டு வந்துடலாம் வீட்டுக்கு. ஒரே ஒரு நாள் வந்துருங்க, அவசியம் வாங்க. நாங்க எல்லாம் அங்க இருப்போம், உங்களை நல்லபடியா பார்த்து நாங்க அனுப்புவோம். அது மட்டும் இல்ல, புதுக்கோட்டையில தான் ராணுவ வீரர்கள் அதிகமா போறது எல்லைக்கு. அவங்களுக்கும் நம்ம வீர வணக்கத்தை செலுத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். அது மட்டும் இல்லப்பா, நாளை மறுநாள் என்ன நாள்? செப்டம்பர் 14 என்ன? நம்மளுடைய கொடி நாள் இல்ல, நம்மளுடைய கட்சி துவங்கிய நாள். நம்மளுடைய கட்சி மதுரையில கேப்டன் துவங்கி மாநாடு நடத்தி கட்சி தொடங்கின நாள், புரியுதா? அதனால உங்க எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறது, 20 ஆண்டு முடிஞ்சு 21வது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த நாளை நீங்க சிறப்பா கொண்டாடணும். நாங்க எல்லாரும் ஒவ்வொரு இடத்துல தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு 73 அடியில கொடி ஏத்துறோம். நான் வந்து மணப்பாறை, அதே மாதிரி நம்ம பொதுக்கூட்டம் நடக்குதுல்ல, மாநாடு, அங்க வந்து நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் சிவக்கொழுந்து, உமாநத்து, பாட்சாதி கட்சிக்காரங்க அங்க ஏத்துறாங்க மாநாடு திடல்ல. தலைமை அலுவலகத்துல விஜய பிரபாகர், சுதீஷ் வந்து என் கூட வர்றாரு எங்க மணப்பாறைக்கு. அது மாதிரி நம்ம எல்லா இடத்திலுமே நம்ம வந்து நம்ம கட்சி நாளை முன்னிட்டு 73 அடி 75 அடியில கொடி ஏத்துறோம். அந்த மாதிரி நீங்களும் அந்த நாளை எல்லா இடத்துலயும் கொடி ஏற்றி, தலைவர் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு? இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே. அந்த நாளை மக்களுக்கு உதவும் நாளாக நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவிகளை மக்களுக்கு செய்து அந்த நாளை சிறப்பாக நீங்க எல்லாருமே கொண்டாடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம நல்லா இருக்கீங்களா? நீங்களா ஏன் பின்னாடி நிக்கிறீங்க? முன்னாடி வரமாட்டீங்களா? இவங்க எல்லாம் போட்டு தள்ளி விட்டுறாங்கல்ல உங்களையா? ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் விடுங்கப்பா, அவங்களுக்கு வழி. லேடிஸ் கொஞ்சம் விட்டதுன்னா பாவம், எங்க போனாலும் அவங்களை தள்ளுறீங்க. அதனால போய் ஓரமா பாதுகாப்பா நிக்கிறீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு மனப்பூர்வமா நன்றி. ஒரு பெண் கஷ்டம் ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். பாதுகாப்பான ஒரு நல்ல உங்களுக்கு எதிர்காலத்தை நிச்சயமாக கேப்டன் வழியில உருவாக்குவேன் என்று உங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன் இந்த நேரத்தில் என்று உங்க எல்லாருக்கும் சொல்லி என்னை வரவேற்க வந்திருக்கும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு வெற்றி முரசு என்று சொல்லி வரவேற்க வந்தும் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.